அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். அனைவருக்கும் வணக்கம். மகிழன் சேனல் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் ஏற்கனவே பார்த்தாச்சு. அதெல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த பாலிசி நோட் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நேரம்லாம் போடல. மிஞ்சி போன ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் தான் போடுறோம். ஜஸ்ட்டு போகிறப்ப ஹெட்ஃபோனை போட்டு வாக்கிங் போகும்போது, இல்லை ஏதாவது டிவி ஏதாவது பார்க்கும்போது நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டு கேட்டுக்கிட்டீங்க போதும். என்னென்ன கண்டென்ட் இருக்குன்ற மட்டும் பார்த்துட்டா போதும். நம்ம அதை மட்டும் இந்த கண்டென்ட்டை முக்கியமான கண்டென்ட்டை மட்டும்தான் சொல்கிறோம். நம்ம அதுக்குன்னு ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்டை கோடு போடலாம். நமக்கு இப்போ அடுத்து குரூப் 2 மெயின்ஸ், அடுத்து குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம், குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம், குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம், இப்போ குரூப் 2 வர மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலேருந்து நமக்கு ஒரு 5 மார்க் வந்தாலும் நம்ம 5 மார்க்ன்றப்போ ஒரு நல்ல போஸ்டிங் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். 1 மார்க்லேயே நல்ல மார்க் எடுக்க முடியும். 1 மார்க்லேயே நல்ல போஸ்டிங் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம். நமக்கு டயம் ரொம்ப கம்மியாக இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சு விட்ருவோம். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிடற்காடும் உடையது அரண். அரண் அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். ஒரு நாட்டுக்கு என்னென்னலாம் பாதுகாப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாப்புல. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிடற்காடும் உடையது அரண். மணி போல தெளிந்த நீர், வெறும் நீர் இருக்கக்கூடாது. எப்படி இருக்குன்னா, மணி போல தெளிந்த நீர் உடைய அகலியும், விரிந்த மண் பரப்பும், உயர்ந்த மலைகளும், அழகிய நிழல் தரும் மரங்களை கொண்ட காடும் ஒரு நாட்டை பாதுகாக்கும் கோட்டை ஆகும். அப்படின்னா ஒரு நாட்டை பாதுகாக்கும் கோட்டை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. தெளிந்த நீருடைய அகழி இருக்கணும், விரிந்த மண் பரப்பு இருக்கணும், உயர்ந்த மலைகள் இருக்கணும், அழகிய நிழல் தரும் மரங்களை கொண்ட காடு இருக்கணும். இதான் ஒரு நாட்டை பாதுகாக்கும் கோட்டை அப்படின்னு சொல்கிறாப்புல. உயிரினங்கள், காலநிலை, வானிலை மற்றும் இயற்கை வளங்களுக்கு இடையான தொடர்புகளை கொண்டுள்ளது. என்னது? சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. உயிரினங்கள், காலநிலை, வானிலை மற்றும் இயற்கை வளங்களுக்கு இடையான தொடர்புகளை கொண்டுள்ளது. இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, அந்த மெயின்ஸில் தான் கேட்டாங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படின்னா டெஃபினேஷன் என்னன்றதுக்காண்டி எழுதுறது தான். தொடர்பை சொல்லுது. எதுக்கெல்லாம் தொடர்பை சொல்லுது? உயிரினங்களுக்கு, காலநிலை, வானிலை, இயற்கை வளங்களுக்கு இடையான தொடர்பை சொல்லுது. அவ்வளோதான் இருக்குது. இது தமிழ்நாடு இன்ஸ்டியூஷனில் வரும். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 22/1982. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 1982. இதனால் நான் வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு டிஎன்பிசி குரூப் 2ல் சிலபஸ் இருக்குது. அந்த இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. 27/2/1982 கொண்டு வந்திருக்காங்க. 27/2/1982. 27/2/1982 தான் நான் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. இது ஒரு கான்ஸ்டியூஷனல், இது சட்டப்பூர்வ அமைப்பு. எந்த டிபார்ட்மெண்ட் கீழே செயல்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வழக்கம் போல தான் நம்ம காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், வனத்துறையின் கீழே செயல்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதில் அவ்வளோவா இல்லை. நம்ம இங்கே வந்துடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, வாரியத்தோட பணிகள் என்ன பண்ணால், நீர் மற்றும் காற்று மாசுபடுறத தடுக்கிறதுல ரொம்ப மெயின் ஃபங்க்ஷனாக இருக்கும். நீரையும் காற்று மாசுபடுறத தடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கும். அது எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம், அது எப்படி குறைக்கலாம், அது சம்மந்தமாக கவர்மெண்ட்டுக்கு ப்ரொப்போசல் எப்படி அனுப்பலாம், அது சம்மந்தமாக மேல்முறையீடு பண்ணுறது, மாநில அரசுக்கு ஆலோசனை கொடுக்குறது, காற்று கட்டுப்படுத்தல், அடுத்தது எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தகவலை சேகரிக்கிறதுக்கு, அடுத்து இது தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் விசாரணைகள் நடத்துறது, அதை ஊக்குவிக்கிறது, பங்கேற்பது, அடுத்து ஒவ்வொரு தொழிற்சாலையும் போய் கழிவுநீர் சுத்திகரிப்பு அறையில் ஃபுல்லாக போய் இது பண்ணணும். இப்போ நம்ம இங்கிட்டு மதுரை சைடு, இந்த மாதிரி சைட்லாம் கொஞ்சம் அவ்வளோவா இது இருக்காது. ஆனால் கோயம்புத்தூர் சைடு அந்த மாதிரி அதுக்கெலாம் போனீங்கன்னா ஜவுளி இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஜவுளி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அதெல்லாம் நிறையா சாய கழிவுகள்லாம் நம்ம ஆற்றுலலாம் கலந்து விடுவாங்க. அது மணி அந்த இடத்துலலாம் போய் அங்கெல்லாம் அந்த இன்ஸ்டியூஷனில் அந்த கழிவு நீர் அகற்றுறதுக்காண்டி கொண்டு ஸ்பெஷல் இதெல்லாம் நிறுவியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணுவாங்க. இது சென்னை பக்கத்தில் மணலி மற்றும் மேட்டூர் பகுதியில் அந்த சுற்றுச்சூழல் அலுவலகங்கள் இருக்கிறதா தேவையில்ல. அது வந்துடும். மொத்தம் எத்தனை சுற்றுச்சூழல் ஆய்வகங்கள் இருக்குன்னா 18 சுற்றுச்சூழல் ஆய்வகங்கள் இருக்குது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குது.
சுற்றுச்சூழல் ஆய்வகங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை இருக்குன்னா 18 இருக்குது. இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலையின் வகைப்பாடு இதெல்லாம் பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலை வகைப்பாடு எப்படி தொழிற்சாலையை வகைப்படுத்துகிறாங்க, மொத்தம் 4 வகைப்படுத்துகிறாங்க. இது எப்படி நான் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ROGW RO இப்படி வச்சுக்கோங்க. ரோம்ன்ற மாதிரி இப்படி ராக் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெட்டு ஆர்டர் முக்கியம். ரெட்டு, ஆரஞ்சு, பச்சை மற்றும் வெள்ளை என 4 வகைகள் எடுத்துருங்க. எதன் அடிப்படையில் அது வெளியிடுற மாசு குறியீடு மதிப்பின் அடிப்படையில் வந்து 4 வகைப்படுத்துகிறாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த டேபிள்களை பார்த்தோம்னா இதுதான் மெயின்ஸ் எதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, சுற்றுச்சூழல் மாசு அது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால் இதை மட்டும் தெளிவாக பார்த்துருவோம். மொத்தம் வந்து எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. மொத்த நிலையான சொத்துக்களின் அடிப்படையில் பெரிய வகை, நடுத்தர வகை, சிறிய வகை. பெரிய வகை, நடுத்தர வகை, சிறிய வகை. இந்த இண்டஸ்ட்ரியை 3ஆக பிரிக்கிறாங்க. சொத்துக்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா பெரிய வகைன்றது 10 கோடிக்கு மேலே இருக்கும். ரூபாய் வந்து கோடியில் இருக்குது. 10 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து பெரிய வகை. 10 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது நடுத்தர வகை. சிறிய வகைனா 5 கோடி கீழே இருந்துச்சுன்னா சிறிய வகை. 10 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா பெரிய வகை. 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் இருந்துச்சுன்னா நடுத்தர வகை. 5 கோடி கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிறிய வகை. பார்த்தீங்களா? இப்போ 3 வகை இருக்குது. பெரிய வகை, நடுத்தர வகை, சிறிய வகை. 5 கோடி 10 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா பெரிய வகை. 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைனா சிறிய வகை. 5 கோடிக்கு கீழே இருந்துச்சுன்னா சிறிய வகை. சார் 5 கோடியிலேருந்து 10 கோடி வரை நடுத்தர வகை. 5 கோடி கீழே இருந்தால் சிறிய வகை. இப்போ நம்ம வழக்கம் நம்மள ROGன்னு சொல்லி பார்த்தோமா, ROG. இந்த ROGன்றது பார்த்துக்குங்க. ROG சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, வெள்ளை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிக மாசுபாடு அப்படின்னா ரெட்டு. மாசு குறியீட்டோட மதிப்பு வந்து 60க்கு மேலே இருக்கணும். 60க்கு மேலே இருந்துச்சுன்னா ரெட்டு. சரிங்களா? 41லேருந்து 59 வரை இருந்துச்சுன்னா ஆரஞ்சு, நடுத்தர மாசுபாடு. குறைவான மாசு 21லேருந்து 40 வரை இருந்துச்சுன்னா பச்சை, லெஸ் தென் 21 இருந்துச்சுன்னா வெள்ளை. 60க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சிவப்பு, 41 to 59 இருந்துச்சுன்னா ஆரஞ்சு, 21 to 40 இருந்துச்சுன்னா பச்சை, லெஸ் தென் 21 கிலோ இருந்துச்சுன்னா வெள்ளை. ஓகேங்களா? 4 வகையாக பிரிக்கிறாங்க. சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, வெள்ளை. எத்தனை சொத்துக்கள் அடிப்படையில் 3 வகையாக இருக்குது. பெரிய வகை, நடுத்தர வகை, சிறிய வகை. 10 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு இது பெரிய வகை. 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நடுத்தர வகை. 5 கோடி கீழே இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னன்னா சிறிய வகை. சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை. குறியீட்டு மதிப்பு லெஸ் தேன் 60, கிரேட்டர் தேன் 60, 41 to 59, 21 to 40, 20. இதை பார்த்துங்க. அதிக மாசுபாடு, நடுத்தர மாசுபாடு, குறைவான மாசுபாடு, மிக குறைவான மாசுபாடு. அப்படின்னா வெள்ளைன்னா மிக குறைவான மாசுபாடு, சிவப்புனா அதிக மாசுபாடு, பச்சைனா குறைவான மாசுபாடு, ஆரஞ்சு நடுத்தர வகைப்பாடு. இதெல்லாம் நமக்கு மெயின்ஸில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸ்லாம் போட்டோம்னா நாங்கள் டக்குன்னு மார்க் போட்டு விட்ருவாங்க. அதுக்காண்டி தான். இதில் அவ்வளோதான். அடுத்து போயிடும். இந்த ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தோம். என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் சொல்லிட்டு 2006. அதன் அடிப்படையில் என்ன ஆகும் அப்படின்னா 2002 இதை கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து நம்ம வந்து இப்போ இது பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது 7 ஆண்டு வரைக்கும் செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு திட்டத்துக்கு வந்து 7 ஆண்டும், அது இல்லாத திட்டத்துக்கு வந்து 5 ஆண்டு இருக்கும். இப்போ ரீசன் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த 2021-22 வந்து வணிகத்தை எளிதாக்கணும் அப்படின்றக்காண்டி சிவப்பு, ஆரஞ்சு, பச்சைக்கு வந்து 5 ஆண்டு, 10 ஆண்டு, 14 ஆண்டு வரை நீடிக்கப்பட்ட காலத்தை வந்து இசை வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்பீடில் ரொம்பலாம் அதெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் இங்கே அடுத்து சுற்றுப்புற நீர் மற்றும் காற்று மற்றும் ஒளிதர கண்காணிப்பு. இது என்ன பண்ணுறாங்கன்னா நீர், காற்று, ஒளி 3ஐயும் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காற்று தர கண்காணிப்பு மையம் மற்றும் நீர் தர கண்காணிப்பு மையம் நாட்டிலே முறையாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணால் புகைப்போக்கிலிருந்து வெளியும் மாசினையும் சுற்றுப்புற காற்றின் தரத்தையும் தொடர்ந்து கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவையில்லை.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. நீங்கள் வேணால் அப்புறமேல ஒரு ரைட்டாக ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கங்க. இந்த மணி பூஜ்ஜிய கழிவுநீர் தான் கீ பாயிண்ட். பூஜ்ஜிய கழிவுநீர் வெளியேற்றம். கழிவுநீரே வெளியேற்றக்கூடாது. சூரிய ஆவியாக்கும் கலன்கள் அமைத்து சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை மறு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் நோக்கத்துடன் பூஜ்ஜிய கழிவுநீர் வெளியேற்ற அமைப்புகளை அமைக்க வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் பூஜ்ஜிய கழிவுநீர் வெளியேற்றம் அப்படின்ற ஒரு கீ பாயிண்ட் இருக்கும். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். பூஜ்ஜிய கழிவுநீர் வெளியேற்றம் அது எதன் அடிப்படையில் சூரிய ஆவியாக்கும் கலன்கள் அமைத்து கொண்டு வராங்க. அங்கிட்டு வந்துருங்க. இது நடந்தாய் வாழி காவேரி அப்படின்ற அந்த ஆற்றுலாம் தண்ணி கழிவுநீர் கலக்காமல் இருக்கக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த நடந்தாய் வாழி காவேரி. இது இந்த ஆறெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த நடந்தாய் வாழி காவேரி திட்டம் ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாசு கட்டுப்பாட்டு வாரியை பொறுத்தளவுக்கு அவ்வளோவா இல்லை. அந்த 1982 அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து தேசிய நீர் தர கண்காணிப்பு கண்காணிப்பு திட்டம். தேசிய நீர் தர கண்காணிப்பு திட்டம் ஒன்று இருக்குது. இது உள்நாட்டு நீரின் தரத்தை பார்க்குறக்காண்டி 70:30 என்ற ரேஷியோவில் 30% ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 70% ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நிதி உதவியின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க. இது 158 இடத்துல கண்காணிப்பு நடக்கணும். எத்தனை இடத்துல? 158 இடத்துல. இந்த ஆறுகள், 71 ஆறுகள், ஏரிகள், நிலத்தடி நீர், கடல் நீர், மற்றவை எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா நீர் அந்த வாட்டரோட அந்த தரத்தை கண்காணிக்கிறாங்க. பின்னாடி நமக்கு நிறையா இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை. அங்கே நீர் கண்காணிப்பு கட்டமணி. இது தேசிய காற்றுத்தர கண்காணிப்பு திட்டம். இது நிதி உதவியோட 52 நிலையங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி இந்த காற்று மாசுபாடு அப்படின்றத நல்லா பார்த்துங்க. ஏன்னா டெல்லி தான் நமக்கு ஒரு உதாரணம். டெல்லியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பனிமூட்டம் ஃபுல்லாக இறங்கிடும். இதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டெல்லியை பொறுத்தளவுக்கு அந்த சண்டிகர், பஞ்சாப் சைடு அந்த வெளியே கழிவுப் பொருட்களில் எரிக்கிறனால இங்கே அடர் புகை மூட்டை ஏற்படுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு காரணம். ப்ளஸ் வாகனம் இதெல்லாம். இந்த டெல்லியை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு சில நேரம்லாம் அந்த ஆடு ஈவன் சொல்லி கார்பரேட் நம்பர் பிளேட் வச்சு ஓட்டிக்கிருந்தாங்க. அப்படி ஆடு ஈவன் கார்பரேட் அப்படின்னு என்னென்னா, அந்த ஆடு நம்பரில் இருக்க வர காரில் இன்றைக்கி ஒரு நாள் வந்துச்சுன்னா அடுத்த நாள் ஈவன் நம்பர் கார் வரும். இதனால் காற்றோட மாசு குறையும் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் ஸ்கீம்லாம் கொண்டு ஓட்டிக்கிருந்தாங்க. இந்த ஆண்டிற்கு இந்த இதில் 52 நிலையங்கள் இருக்குது. 104 மாதிரி சேர்க்குறாங்க. அதில் என்னென்ன வாயுன்னா PM10, PM2.5, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2, அமோனியா NH3 ஆகிய காரணிகள் அதில் கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க. என்னென்ன இருக்குன்ற பார்த்துங்க. மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். PM10 மற்றும் PM24 அந்த பொருளோட மாலிகுலர் மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2, அமோனியா NH3 நல்லா இருக்குது. அந்த என்னென்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 2 மைக்ரான் அளவிற்கு கீழ் உள்ள நுண்துகள்கள், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அமோனியா, ஓசோன், கார்பன் மோனாக்சைடு, பென்சின், டொலுவின், சலீன் ஆகிய காரணங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த காற்றோட தரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி இந்த காற்றை மாசுபாடு குறைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூத்துக்குடியில் குறுங்காடுகளை மேம்படுத்த முடியும், சாலை மேம்படுத்த குறுங்காடு கொண்டு வராங்க. திருச்சியை பொறுத்தளவுக்கு பிட்மினஸ் சாலையாக படுத்தி அந்த மண் தூசி வராமல் இருக்கான்னு அந்த திருச்சியை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இதுக்காண்டி குறுங்காடு எங்கே போட்டிருக்காங்கன்னா தூத்துக்குடியில் போட்டிருக்காங்க. தூத்துக்குடி கூன்னு வருதா, குறுங்காடுன்னு போட்டுக்கோங்க. மருத்துவ கல்வி மேலாண்மை இது ரொம்ப முக்கியம். இதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கு ரொம்பலாம் தேவையில்ல. வருஷத்தை மட்டும் படிச்சுக்கோங்க. எந்த வருஷம் அப்படின்ற மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன் இது முக்கியம் அப்படின்றோம்னா, இப்போ ரீசெண்ட் இஷ்யூ தமிழ்நாட்டோட கேரளாவோட மருத்துவ கழிவுகள் எல்லாமே தமிழ்நாட்டில் கேரளாவோட மருத்துவ கழிவு எல்லாம் தான் தமிழ்நாட்டில் கொட்டிட்டாங்க. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த எல்லாமே எக்கச்சக்கமானது. அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ப்ளஸ் கேரளா கோர்ட்டில் ரொம்ப வன்மையாக கண்டிச்சிச்சு. கண்டிப்பாக மெடிக்கல் வேஸ்ட்டு கரெக்டாக நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். இல்லாட்டினா அது மிகப்பெரிய ஆபத்தில் சேர்ந்துடும். அது ஃபுல்லாக என்னென்னா, அந்த தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பக்கத்தில் அந்த கன்னியாகுமரி அந்த பார்டரில் கொட்டிட்டு போயிட்டாங்க.
அது பெரிய இஷ்யூவாகி அப்புறம் மறுபடியும் எல்லோரும் இது பண்ணி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எல்லோரும் போய் ஆய்வு பண்ணி அதை மறுபடியும் அள்ளிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணாங்க. அதனால் இந்த மருத்துவ கழிவு மேலாண்மை இதை பொறுத்தளவுக்கு என்ன விதி அப்படின்ற மட்டும் பார்த்துங்க, எப்போ திருத்தம் பண்ணாங்க மட்டும் பார்த்துங்க, மிச்சம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். மருத்துவ கழிவு மேலாண்மை விதிகள் இந்த வேஸ்டேஜ் சம்மந்தமாக நல்லா பார்த்துங்க. மருத்துவ கழிவு மேலாண்மை விதிகள் 2016, வேறு எதுவும் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். 2016 நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அவரோட உட்காந்து ரிவிஷன் லைட்டாக அவரோட இது பண்ணிக்கோங்க, வாசிச்சுட்டு இருக்குங்க. மருத்துவ கல்வி வேளாண்மை விதிகள் 2016 தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க, டக்குன்னு போட்டு வந்துடணும். அடுத்து இது ரொம்ப முக்கியம், வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட் இருக்குன்றாங்களா, வேஸ்ட்டு மேலாண்மை. இப்போ பார்த்தோம்னா நம்ம மொபைல் ஃபோன் இந்த எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து எல்லாமே நிறையா வந்துருச்சு, எக்கச்சக்கமாக வந்துருச்சு. அப்போ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அந்த வேஸ்டேஜை ஃபுல்லாக மேலாண்மை பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு விதிகள்லாம் நம்ம உருவாக்கணும். அப்படியே விட்டோம்னா அந்த இதெல்லாம் எரிஞ்சிச்சோம்னா அதில் உள்ளே இருக்க அந்த கனிமங்கள் அப்படின்னா அது காற்று மாசுபடைஞ்சு நோய் இதெல்லாம் உருவாக்கும். அப்படின்றக்காண்டி மத்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 1986 விதியின் அடிப்படையில் வந்து 2002 ஒன்று கொண்டு வருது. சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சமான சுற்றுலா பாதுகாப்பு ஆய்வுகளின் மின்கழிவு மேலாண்மை விதிகள் 2022 அறிவிப்பு செய்தது. 22/8/2022. இது நல்லா பார்த்துங்க, இது 2022. அது வந்து மின் மருத்துவ கழிவு வந்து 2016. இது வந்து மின்கழிவு மேலாண்மை வந்து 2022 ஆகஸ்ட் 2022 வருது. இந்த விதிகள் மின்கலன்கள் உற்பத்தியாளர்கள், முகவர், நுகர்வோர், சேகரிப்பு, பிரித்தல், போக்குவரத்து மறுசீரமைப்பு மற்றும் மறுசுழற்சி செய்தல் ஆகியவற்றை அனைத்து வகை மின்கலனுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதும். மின்கழிவு மேலாண்மை விதிகள் அப்படின்னா 2022 எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்ட்டுருக்காங்க. மின்கழிவு மேலாண்மை 2020 செயல்படுறதோட உத்தரவுகள்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து வேஸ்டேஜ், இது சாலிட் வேஸ்ட்டு. திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016, திடக்கழிவு மேலாண்மை 2016, மருத்துவ கழிவு மேலாண்மை 2016. இது என்னென்னா எல்லா பக்கமும் கொண்டு வரணும். அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி நாடொன்றுக்கு 5 டன்னுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த இதுக்கு வந்து அமைச்சுக்கிறதுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எத்தனை டன் அப்படின்னா 5 டன்னுக்கு மேலே. இது வரைக்கும் எத்தனை இதுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 226 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேளாண்மை விதிகள் பார்த்தீங்கன்னா 2016 நான் வச்சுக்கோங்க. மருத்துவ கழிவு 2016, 2022 வேஸ்டேஜ் மின்கழிவு மேலாண்மை வந்து சொல்கிற வந்து 2022 நான் வச்சுக்கோங்க. இந்த அதே மாதிரி இது எந்த ஆக்டிங்னா 1986 பிரிவு 5 கீழ் இழப்பீடு தொகை வாங்கணும் அவங்ககிட்ட. அதாவது முறையாக பின்பற்றாத ஊராட்சிகளுக்கு வந்து 1986 பிரிவு 5 கீழ் வந்து இடைக்கால சுற்றுச்சூழல் இழப்பீடு தொகை செலுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த இதை பார்த்துங்க, பயோ மைனிங். இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், எக்ஸாம் எல்லாத்துலையும் கேட்பாங்க. பயோ மைனிங்கா ஒன்றுமே தெரியாது, நம்ம போயிட்டு அங்கே போய் என்னன்னு சொல்லியாமல் போட்டு வந்துடுவோம். ஆனால் ஈஸியானது தான். இதெல்லாம் கீ பாயிண்ட் நீங்கள் எழுதலாம். பயோ மைனிங் அப்படின்னு சொல்லி இப்போ எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா மெயின்ஸ் எழுதலாம். பயோ மைனிங்னா என்னது, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மாசு சம்மந்தமாக கேட்டாங்கன்னா அந்த பயோ மைனிங்ன்ற கொண்டு வரலாம். ஒன்றும் இல்லை. திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி உள்ளாட்சி அமைப்புகளின் பழைய குப்பை கிடங்களின் உயிர் நிலப்பரப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும். அந்த நிலத்தை மீட்டெடுக்க போகிறாங்க, அந்த நிலப்பரப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளை கொண்டு நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும். நெடுங்கால குப்பை கிடங்களில் உள்ளாட்சி அமைப்புகளால் குப்பை கழிவுகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு அதில் 119 இடங்களில் பணிகள் நிறைவடைந்துள்ளன. மீதமுள்ள 150 பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் 584 ஏக்கர் பரப்பளவு நிலம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றில் ஒரு இடத்துல குப்பையை கொட்டியே வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறது தான் இந்த பயோ மைனிங். நிலத்தை மீட்டெடுக்கணும். பயோ மைனிங்னா நிலத்தை மீட்டெடுக்கணும். இதனால் என்னென்னா அந்த உயிர் நிலப்பரப்பு, இன்னும் அந்த குப்பை கொடினா இன்னும் கொஞ்சம் அந்த உயிர் நிலப்பரப்பாக இருக்கும். இதன் அடிப்படையில் அந்த நிலத்தை ஃபுல்லாக மீட்டெடுக்கிறாங்க. இதுதான் பயோ மைனிங். அந்த கீ பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. பயோ மைனிங் உயிரி நிலப்பரப்பை மீட்டெடுத்தல், குப்பை கொட்டியெல்லாம் மீட்டெடுக்கணும். அடுத்து பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை, இது ரொம்ப முக்கியம். இந்த பிளாஸ்டிக் கழிவு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாபக்கேடானது. ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே நம்ம கவர்மெண்ட் தடை பண்ணிருச்சு. தடை பண்ணியும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிருக்கோம். நம்ம என்றைக்கு மாறுறோமோ அன்றைக்கி தான் நம்ம சுற்றுச்சூழல் நல்லா இது பண்ண முடியும். கவர்மெண்ட்
ஆக்ட் போட்டால் மட்டும் பத்தாது, நம்மளும் மாற்றணும், நம்மளும் மாறணும். அதன் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா 21 மாநகராட்சியில் இருக்குது, 132 நகராட்சிகள், 401 பேராட்சியிலிருந்து 90% கழிவுகள் சேகரிக்கப்படுது. அதில் மறுசுழற்சிக்கும் பிற நோக்கங்கள் அனுப்பப்படுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுசுழற்சி பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சு ரோடு போட ஆரம்பிச்சிடுறாங்க. மறுசுழற்சி செய்ய முடியாதுலங்கன்னா சிமெண்ட் உற்பத்தியாளருக்கு அனுப்பிடுறாங்க. இதை 2022 திருத்துறாங்க. பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை 2016 2022 திருத்தம் பண்ணுறாங்க. திருத்தம் எப்படின்னா 2022. அப்படின்னா 2016 என்னென்ன பார்த்தா மருத்துவ கழிவு மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை எல்லாமே 2016. இதை திருத்தம் எப்போ பண்ணுறாங்கன்னா 2022 பண்ணுறாங்க. அதே மாதிரி இ வேஸ்டேஜ் எப்போ கொண்டு வராங்கன்னா 2022 கொண்டு வராங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு முறை பயன்படுத்தப்படி தூக்கி எறியும் பிளானுக்கு எப்போ தடை கொடுத்தாங்க அப்படின்னா 2018 இந்த நாள் முதல் நம்ம படிச்சுக்கிறோன்னா 25/6/2018 தூக்கி போடுற ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடுற இதுக்கு ஃபைன் தடை பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை வகையானதுன்னா 27 வகையான பொருட்கள் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. எப்போ இருந்து அமலுக்கு வருதுன்னா 1/7/2022 முதல் அமலுக்கு வந்துருச்சு. 25/6 அந்த ஜியோ படி கொண்டு வந்துட்டு ஜூலை 1 2022 வராங்க. வேறு எதுவும் தேவையில்ல. அந்த என்னென்ன பொருட்கள் இருக்குன்றதை பார்த்துக்குங்க. இந்த பிளாஸ்டிக் தட்டு, கொடிகள், கிளறிகள், அந்த உறிஞ்சு குழாய்கள், இது சொல்லுவோம் தெரியுமா, ஸ்ட்ரா, அந்த 10 மைக்ரான் குறைவான பிளாஸ்டிக் அல்லது பிவிசி பேனர்கள், 100 மைக்ரானுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டிலு, மெல்லிய பிளாஸ்டிக்கு, நெய்யாத பிளாஸ்டிக் தூக்கு பைகள் இதெல்லாம் இருக்குது. ஜனவரி 2019 முதல் ஏப்ரல் 2020 தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை நெய்யப்படாத தூக்கு பைகள், இந்த 20 ஆலைகளை மூடுறதுக்கு மின் இணைப்பு துண்டியும் வாரியம் ஆணை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா இந்த ஒரு பாயிண்ட் நல்லா பார்த்துக்குங்க. ஒரு முறை பயன்பாட்டிற்கு பிறகு தூக்கி எறியப்படும் நெகிழி பொருட்கள் மீதான தடை 25/6/2018 படி 1/1/2019 முதல் அமலுக்கு வந்துள்ளது. 1/1/19 முதல் 2019 அமலுக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 1/7/2023 அமலுக்கு இருக்குது அப்படின்ற பார்த்துக்குங்க. 2019 2022 சென்ட்ரல் கவர்மெண்ட் 2022 தடை பண்ணுறாங்க. நம்ம 2019 தடை பண்ணிக்கிறோம். தமிழ்நாடு அவ்வளோதான். இதில் ரொம்ப முடிஞ்சிச்சு, தேவையில்ல. திருத்தப்பட்ட நெகிழி கழிவு மேலாண்மை விதிகள் 2022 இந்த வருஷத்தை பார்த்துக்குங்க. வருஷம்தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு முறை பயன்படுத்துகிறதுல யார் தலைமையில் செயல்படுது அப்படின்னா தலைமைச் செயலாளர் தலைமையில், மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்க. மின் கழிவு மேலாண்மை ஆல்ரெடி பார்த்தோம். 2016 2022 திருத்தி அமைச்சிருக்காங்க. 2016 நான் வச்சுக்கோங்க. அந்த 1986 96 2006 2016 எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா 86 30 வருஷத்தை கூட்டணும்னா 2016. அப்படின்னா எந்த விதிகள் வந்தாலும் 2016 அதாவது மின் திடக்கழிவு மேலாண்மை விதிகள், பிளாஸ்டிக் மேலாண்மை விதிகள், அடுத்து மின் கழிவு மேலாண்மை விதிகள், அடுத்து இந்த மாதிரி விதிகள் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா 2016 நான் வச்சுக்கோங்க. அது 2022 மட்டும் திருத்தம் பண்ணுறாங்க. அப்போயும் திருத்தம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப பிளாஸ்டிக் இ வேஸ்டேஜ் அதிகமாக வருது அப்படின்றக்காண்டி கவர்மெண்டால் திருத்தம் பண்ணி 2023 அமலில் இருக்குது விதிகள். 2023 அமலில் இருக்குது. தீங்கு விளைவிக்கும் கழிவு மேலாண்மை, தீங்கு விளைவிக்கும் மற்றும் பிற கழிவுகள் விதிகள் 2016 வருஷம் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இந்த பாயிண்ட் பார்த்தோம். பூஜ்ஜிய கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆல்ரெடி பார்த்தோம். பூஜ்ஜிய கழிவுநீர் சுத்திகரிப்பு என்னென்னா அந்த சூரிய உலன்கள் அமைத்து அந்த வெளியே போகிற தண்ணியை மறுசுழற்சி பண்ணி அதை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறது. பூஜ்ஜிய கழிவுநீர் வெளியிடக்கூடாது அப்படின்றக்காண்டி அந்த பூஜ்ஜிய கழிவுநீர் சுத்திகரிப்பு
சரிங்களா? இதெல்லாம் அந்த பாயிண்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். தீங்கு விளைவிக்கும் மற்றும் பிற கழிவுகள் திருத்த விதிகள் 2022. தேசிய பசுமை தீர்ப்பாயம் இது என்ன பண்ணும்? தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தென்மண்டலம் இருக்குங்க, நேஷ்னல் க்ரீன் ட்ரிப்னு சொல்லுவாங்க. நம்மளோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்மந்தமான எல்லா கேஸும் இங்கே தான் வரும். இது எப்போ ஆரம்பித்தாங்க? 2012 ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இன்ஸ்டியூஷன் சொல்லி தனியாக படிச்சிருப்போம். நம்ம குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்குமே 2012 செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்ற பார்த்துக்குங்க. கவர்மெண்ட் வந்து என்னென்ன இதெல்லாம் எடுக்கிறாங்க, ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்னா, காலநிலை மாநாடு ஏற்கனவே அதிலே பார்த்தோம், உச்சநிலை மாநாடு 1.0 2.0. அடுத்து ரொம்ப முக்கியமான இந்த மீண்டும் மஞ்சப்பை இயக்கம். இந்த மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் வந்து ஒரு உண்மையிலே இந்த நம்ம என்னென்ன முயற்சியெலாம் கவர்மெண்ட் ஈடுபடுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, காலநிலை உச்சி மாநாடு, மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம், தமிழ்நாடு மீன்வளை மீட்பு முயற்சியில் முக்கியத்துவம் வெளிப்படுத்துறது அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, மீண்டும் மஞ்சப்பை இயக்கன்ற பிரச்சாரம் பார்த்தோம்னா உண்மையாக ஒரு இந்த ஒரு முறை பிளாஸ்டிக் அப்படின்றதுக்கு வந்து மாற்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில், வெளியூர் பஸ் ஸ்டாண்டு, எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெண்டிங் மிஷின் சொல்லி ஒன்று இருக்கும். நம்ம 20 ரூபா சம்திங் 10 ரூபா எவ்வளோ போட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சள் பை வந்துடும். நம்ம இப்போ காசு கொடுத்து வாங்கினா அந்த மஞ்சள் பை தூக்கி போட மாட்டோம். இதனால் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு ரொம்ப குறையும்னு சொல்லிட்டு இந்த மீண்டும் மஞ்சள் பை பிரச்சாரம் உண்மையிலே ஒரு நல்ல சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல இதாக இருந்துச்சுன்ற மாதிரி இந்த ஸ்கீம்லாம் பாராட்டிக்கிருந்தாங்க. இந்த பசுமை முதன்மையாளர் விருது அப்படின்ற வந்து 2021 கொடுக்குறாங்க. இந்த இதில் வந்து பங்கேற்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்கன்னா, ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினத்து அன்னைக்கு வந்து 100 நபர்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா விதையும் கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்கன்னா, மாண்புமிகு சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் அவங்களாம் வழங்கப்படும் அப்படின்ற சொல்கிறாங்க. அது தொழிற்சாலைக்கான பசுமை மதிப்பீடு. இது என்னென்னா, தொழிற்சாலையோட பசுமை மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிறக்காண்டி பிளாட்டினம், தங்கம், வெள்ளி, வெண்கல மதிப்பீடுகள் வழங்குறதுக்கு தமிழ்நாடு மாசுக்கட்டு வாரியத்தால் தன்னார்வ பசுமை மதிப்பீடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தன்னார்வ பசுமை மதிப்பீடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து முயற்சிகளை தடுப்பதற்கான மாசுபாடு தடுப்பதற்கான முயற்சிகளை வந்து இந்த பாயிண்டில் உள்ளே சேர்க்கலாம். இவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க, இப்போ ஊக்குவிக்கிறனால அவங்க இன்னும் நிறையா பேர் வந்து இதுக்காண்டி நிறையா இது பண்ணுவாங்க அப்படின்றக்காண்டி தான் இதெல்லாம் சொல்கிறது. இந்த மீன்பிடி வலையில் சேகரித்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. அது வந்து மீன்கள் எல்லாத்துக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்காண்டி, கடல் மாசுபாடை தடுக்கிறதுக்காண்டி இந்த டிஎன் பிஸ்னட் இன்னோவேட்டிவ் மீன்பிடி வலையை சேகரித்து மறுசுழற்சிக்கு அனுப்புவதற்கான திட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறுங்காடு உருவாக்கணும். குறுங்காடு இதெல்லாம் டிஎன்பிசி மெயின்ஸ் கொஸ்டின். குறுங்காடுகள் என்றால் என்ன? மியாவாக்கி காடுகள் அப்படின்னு சொல்லி குரூப் 1 கொஸ்டினில் மியாவாக்கி காடுகள் அப்படின்னா மெயின்ஸில் இருக்கும். மியாவாக்கி காடுகள் இந்த மாதிரிலாம் நம்ம பேப்பரில் இருக்க நியூஸை வந்து நீங்கள் வாசித்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்க ஒரு 4-5 பாயிண்ட் தெரிஞ்சாலே நம்ம அதை வச்சு நிறையா எழுதிடலாம். கரெக்டான அது டெஃபனிஷன் தெரியணும் ஃபஸ்ட்டு. இந்த குறுங்காடுகள் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட இலக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பசுமை இந்த காலநிலை நிறுவனம் அதெல்லாம் பார்த்தோம். இந்த பசுமை பரப்பு க்ரீன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, தமிழ்நாடு பசுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அதோட இலக்கு என்னென்னா 33% மாற்றணும் அப்படின்றதுல வந்து இந்த குறுங்காடுகள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம், அடிப்படை மற்றும் எதிர்காலத்திற்கு திரும்புவதற்கான அழைப்பு, பாரம்பரிய இயற்கை அடிப்படையான தீர்வுடன் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கியப்படும் நெகிழிக்கு எதிரான மக்கள் பிரச்சாரம் என்ற பெயரில் டிசம்பர் 2021 தொடங்கப்பட்டது. மீண்டும் மஞ்சப்பை இயக்கம் எப்படின்னா டிசம்பர் 2021 கொண்டு வராங்க. உண்மையில் நல்ல ஸ்கீம். மீண்டும் மஞ்சப்பை இயக்கம். சங்கடப்பட வேணாம், வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுவோம்.
எல்லா அலுவலகத்திலும் வச்சுருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பிற அரசு அலுவலகங்களுடன் ஒருங்கிணைந்து அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உள்ளாட்சி அமைப்புகள், கடைகள், வணிக நிறுவனங்களில் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழி பயன்படுத்துவதை கண்காணித்து நடவடிக்கை எடுத்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றன. மேலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் 6.10 லட்சத்திற்கு அதிகமான மஞ்சள் பைகள் இதுவரை விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. மஞ்சப்பை விருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மஞ்சப்பை விருது, இந்த மஞ்சப்பை விருதை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு முறை பயன்படுத்தி பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று பொருட்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று பொருட்களை பயன்படுத்துவதே 3 சிறந்த பள்ளிகள், சிறந்த கல்லூரிகள், 3 சிறந்த வணிக நிறுவனங்களுக்கு மஞ்சப்பை விருதுகளை வழங்கி வருகிறது. இவ்விருதுகள் 2023ஆம் ஆண்டிலிருந்து வழங்குகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்திலன்று ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மஞ்சப்பை கைப்பேசி செயல் மற்றும் இணையதளம் அப்படி ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து அந்த உற்பத்தி பண்ணுறவங்களோட எல்லா டீட்டெயிலும் இருக்கும். மஞ்சப்பை படையணிகள் மற்றும் மஞ்சப்பை மையம், இதுனா கடலோர குப்பை கூட்டுகளை கண்காணிப்பதற்கான மையம். மஞ்சப்பை எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. அந்த மஞ்சப்பைன்னு கேட்டாங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை கைப்பேசி மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு உள்ளாட்சி மூலம் தகுந்த நடவடிக்கை எடுக்க உதவியாக இருக்கிறது. இந்த ஒரு இது இப்போ வந்து கடல் ஏரியில் உள்ள அந்த பிளாஸ்டிக் கழிவு நிறையா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மழை ரீசெண்டாக மழை பெய்யுமேல் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மழை பெய்யுமேல் அவ்வளோ பிளாஸ்டிக்கில் அடிச்சுட்டு போச்சு. கடலுக்குள்ளே போயிட்டு அந்த கடலில் போயிட்டு என்னென்னா அந்த சூரிய ஒளி உள்ளே போகாமல் நிறையா மீன்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் நிறையா மீன்கள் இறந்து உள்ளே கடல் ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இது இருக்குது, சுகந்தி தேவதாசன் கடல் ஆராய்ச்சி நிறுவனம். அது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. இந்த சுகந்தி தேவதாசன் கடல் ஆராய்ச்சி எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. அது வந்து ஏரி கடலோர பகுதியில் உள்ள நுண்ணிய நெகிழி அளவை வந்து மதிப்பீடு செய்கிறது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. நமக்கு என்ன தேவைன்னா அந்த சுகந்தி தேவதாசன் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்குது. அடுத்து தேசிய புவி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத். தேசிய புவி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. இந்த புவி ஆராய்ச்சி டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. புவி ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத். அடுத்து வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எல்லாத்துலேயும் பார்த்துட்டோம். 3, 4, 11, 13, 14, 13 கடல், 14 சுற்றுச்சூழல் எல்லாமே பார்த்தோம். இதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6 பார்க்க போகிறோம். மக்களுக்கு என்ன கொடுக்கணும்னா சுத்தமான நீர், சுகாதாரம், சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரத்தை கொடுக்கணும். அதான் இலக்கு 6. மொத்தம் எஸ்டிஜி எப்போ கொண்டு வராங்கன்னா 2015 நடைபெற்ற ஐக்கிய மாநாட்டம் முடிவு செய்யப்பட்டு 17 இலக்குகள் 169 குறிக்கோளை கொண்டிருக்கு. இது நம்ம ஒரு பாலிசி நோட்டு பார்க்க மேலும் என்னென்ன எஸ்டிஜி அப்படின்றத பார்த்துக்குறோம். இந்த எஸ்டிஜி அப்படின்றது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டெஃபனிஷனில் முன்னுரையில் ஒரு கட்டத்தை போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த பையன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டிக்கை போட்டு சரி எஸ்டிஜி பற்றி சொல்கிறாப்புல அப்படின்ற மாதிரி நமக்கு அடுத்தவங்களோட நமக்கு ஒரு மார்க்கு 1.5 மார்க் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அந்த 1 மார்க்கு 1/2 மார்க்குன்னு சொல்லி பார்க்காதுங்க. அதில் வந்து நம்ம எக்கச்சக்கமான ஒரு நல்ல போஸ்டிங் வாங்குறதுக்கு வழி இருக்குது அப்படின்ற சொல்லிக்கிறேன். இந்த 6 பொறுத்தளவுக்கு சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் நல்லா பார்த்துங்க. சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம், அது இந்த பூஜ்ஜிய திரவ வெளியேற்றம், அதான் ரொம்ப முக்கியம். பூஜ்ஜிய திரவ வெளியேற்றம், ஒரு கழிவு கூட வெளியே வரக்கூடாது, மறுசுழற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 9 தொழில்துறை மற்றும் உட்கட்டமைப்பு. 9 தொழில்துறை மற்றும் உட்கட்டமைப்பு. 6 வந்து சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம். 9 வந்து தொழில்துறை மற்றும் உட்கட்டமைப்பு. 11 நகரங்கள் மற்றும் மனித வாழ்விடங்களை பாதுகாப்பது, மீள்தன்மை மற்றும் நிலையானதாக உருவாக்குதல். 6 வந்து நீரும் பாதுகாப்பும், 9 வந்து தொழில்துறை, 11 வந்து நகரங்கள் மற்றும் மனித வாழ்விடங்களை பாதுகாத்து சுத்தமான மீள்தன்மை மற்றும் நிலையானதாக உருவாக்குதல். 11 12 நம்மளோட நுகர்வு மற்றும் உற்பத்தி, பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, கன்சியூம் மற்றும் ப்ரொடக்ஷன், அது சொல்கிறது 12. 6, 9, 11, 12 இன்றைக்கி நம்ம 4 பார்த்தாச்சு. 13 ஏற்கனவே பார்த்தாச்சு, காலநிலை நடவடிக்கை பார்த்தாச்சு. 14 அந்த கடலுக்குள்ளே நீர்க்கடியில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தாச்சு. 14 அவ்வளோதான். இந்த பசுமை புத்தாய்வு திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் படிச்சிருப்பாங்க. அதில் இந்த 2ஆம் காலநிலை உச்சி மாநாடு 2024 நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம்.
தன்னார்வம் பசுமை மதிப்பீடு, அந்த தங்க வெள்ளியெல்லாம் தொழிற்சாலைகளுக்கு பார்த்தோம்னா அந்த இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விருது சுற்றுச்சூழல் விருதுகள், உலக சுற்றுச்சூழல் அன்னைக்கு அந்த மஞ்சப்பை விருதுன்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸ்கூலு காலேஜ் எஜுகேஷன். மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம் 2021 டிசம்பரில் ஆரம்பித்தது. இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறவங்க கொஞ்சம் தெளிவாக இதெல்லாம் கேட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு இன்னும் நிறையா நம்மளோட இது தமிழ்நாடு சம்மந்தமாக நல்லா நிறையா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் காலில் கொஞ்சம் நிறையா நம்ம பாயிண்ட் நமக்கு தெரியும். அதனால் நல்லா படிச்சுங்க. இது வரைக்கும் பார்த்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டைம் இன்னும் 2 வீக்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடாக நீ வர வீடியோஸ் எல்லாமே ஒரு பாட்டு ஒரு 40 நிமிஷம் வரும். கொஞ்சம் நல்லா கேட்டு வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். எதுவுமே கேட்காமல் படிக்காமல் போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.